அனைவருக்கும் நாலந்தாவின் இனிய கனிவான வணக்கம். ஒரு தாய் தன் வயிற்றில் கருவை 10 மாதங்கள் சுமந்து பிரசவிப்பதை விட ஒரு தியாகம் இருந்துவிட முடியாது. இதை மிஞ்சும் அளவிற்கு மற்றொரு தியாகம் உள்ளதென்றால் அது அப்பா மட்டும்தான். ஆயுள் முழுவதும் தன் மார்மீதும் தோள் மீதும் தன் மக்களை சுமந்து தேயும் அந்த ஒப்பற்ற பாதங்களுக்கு இணையானது ஒன்று நிச்சயம் இப்பிரபஞ்சத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரு வீட்டின் வெளியே கிடக்கும் செருப்பை வைத்து சொல்லிவிடலாம் அவைகள் யாருடையதென்று. தேய்ந்து தேய்ந்து இன்னும் தேய்வதற்கு காத்து கொண்டிருக்கும் செருப்புதான் அப்பாவினுடையது. அதுதான் அப்பா. தான் பார்த்திடாத உலகை, தான் பார்த்திடாத மகிழ்ச்சியை, தான் பார்த்திடாத அத்தனையும் தன் பிள்ளைகள் பார்க்க வேண்டி தன் பார்வையை இறுக குறுக்கிக் கொண்டவர்தான் அப்பா. காலம் முழுக்க தனக்கான நோய்களுக்கு எந்தவித மாத்திரை மருந்தும் எடுத்துக்கொள்ளாமல் தன் பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய காயம் என்றாலும் விழுந்தடித்து மருத்துவரை தேடி ஓடுகின்றவர்தான் அப்பா. தன் பிள்ளை உலகின் உயரத்தை எட்டிப்பிடிக்க அவர் சந்தித்திடாத அவமானங்கள் இல்லை. அவர் போராடிடாத களங்கள் இல்லை. கைகூப்பி வணங்கிடாத தெய்வம் இல்லை. தன் கனவுகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு தன் பிள்ளைகளின் கனவை தன் உழைப்பாலும் இரத்தத்தாலும் கட்டமைக்கும் கடவுள்தான் அப்பா. தன் பிள்ளைகளை திட்டும்போது திட்டிவிட்டு, அடித்து கண்டிக்க நேரிடும்போது கண்டித்துவிட்டு, நிலவும் தூங்கிக் கொண்டிருக்கும் நடுநிசியில் யாருக்கும் தெரியாமல் அவர் கண்கள் சிந்தும் கண்ணீர் நீருக்குள் அழும் மீனைப் போலவே எவருக்கும் தெரியாமல் காற்றில் கரைந்து போகிறது. அந்த அற்புத ஆத்மாதான் அப்பா. ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், இந்த உலகின் மிகவும் அற்புதமான மனிதர் அப்பா. தாய் கூட தன் பிள்ளைகளிடம் தன் தியாகங்களை சொல்லிவிடுவதுண்டு. ஆனால் ஒருபோதும் தான் பட்ட துன்பங்களையும், தான் பட்ட காயங்களையும், தான் இழந்த ஆசைகளையும், தான் சிந்திய கண்ணீரையும் தன் பிள்ளைகளிடம் பிரதிபலிக்காமல் கடந்து செல்லும் மாசற்ற மனிதம்தான் அப்பா. 18 வயதில்தான் பிள்ளைகளுக்கு அப்பா எதிரியாகிறார். தனது பிள்ளைகள் தவறான பாதையில் சென்று விடக்கூடாது என்பதற்காக அவரின் கண்டிப்பை புரிந்து கொள்ளாத பிள்ளைகளின் பார்வையில் முழு எதிரியாகவே மாறிவிடுகிறார் அப்பா. ஒரு அப்பா தன் பிள்ளைகளிடம் சிவப்பு கம்பள மரியாதையை எதிர்பார்ப்பதுமில்லை. அப்படி எதிர்பார்த்து கிடைக்காவிட்டாலும் அவைகளை நினைத்து பெரிதாக அலட்டிக் கொள்வதும் இல்லை. அவர்தான் அப்பா. எண்ணில் அடங்காத பல பெண் பிள்ளைகளின் இன்றைய வெற்றிக்கு பின்னால் கண்ணுக்கு தெரியாத பல அப்பாக்களின் தியாகங்கள் இருட்டறையில் மூழ்கி கிடக்கின்றன. எண்ணற்ற பல ஆண் பிள்ளைகளின் தற்போதைய உயரமும் புகழும் பல அப்பாக்களின் அளவற்ற அன்பையும் அக்கறையையும் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் இரத்தத்தையும் அடித்தளமாக கொண்டுதான் வானுயர்ந்த கட்டிடங்களாக நிலைத்து நிற்கின்றன என்பதை பிள்ளைகள் அனைவரும் உணர்ந்து நடந்தால் நல்ல மனிதர்கள் ஆவார்கள். இவ்வளவிற்கும் ஒரு அப்பா தன் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். காலத்தின் கரங்களில் தான் உள்ளவரையில் தன் பிள்ளைகள் தனது உள்ளங்கையை பற்றி கொண்டு நான் இருக்கிறேன் அப்பா உங்களுக்கு என்று கூறும் அந்த சாதாரண வார்த்தைகளுக்காகத்தான். ஒட்டு போட்ட சட்டையில் பொத்தானின்றி ஹூக்கை மாட்டி கிளிசல்கள் இருந்தாலும் அவைகளை கண்டுகொள்ளாமல் அவசரமாக வேலைக்கு ஓடும் பல அப்பாக்கள் இந்த மேடையின் முன்பு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அப்பாக்களுக்கு இந்த சிறு காணொளியை அவர்களது தேய்ந்த பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறது நாலந்தா.
அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம், உன் வேர்வத்துளி தம்ப நாம் படிக்கும் இதிகாசம். உன்னை போல பூமி இல்ல, உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்ல. கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்ல. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். வறுமைய சொன்னதில்ல நீ, வாடிமானா நின்னதில்ல, எதையுமே தனக்குன்னு நீ இதுவரை என்னதில்லை. சொத்து சுகம் வந்ததில்ல, ஒரு சொந்த அள்ளி தந்ததில்ல, எத்தனைய துன்பத்திலும் நீ யாரையுமே நுந்ததில்லை. உழைச்சி உழைச்சி நீ ஓடான, எழுத படிக்க நீ கடலில் நீராடி என்ன ஆலமரமாளாக்குன போராடி. அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமாளாக்குன போராடி. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம், உன் வேர்வத்துளி தம்ப நாம் படிக்கும் இதிகாசம். அப்பா நீ மந்திரமா, பாடுபட்ட எந்திரமா, நம்பிக்கையா நீ இருந்த நான் வளர்ந்தேன் கோபுரமா. ஓயாத சக்கரமா, கன்னிமாய் போல் பத்திரமா, என்ன பாதுகாத்து நீ வளர்த்த பாங்க நான் சொல்லணுமா. தோளில் சாய்த்தென்ன ஆராட்டி துவண்டு விழும்போது சீராட்டி, பாசமழ தூவி பாராட்டி, பக்கத்தோட நின்று வழிகாட்டி, என்ன வளர்த்த உன் பாசந்தான் மாறாது. 7 சென்மத்திலும் நாம் பட்ட கடந்தான் தீராது. என்ன வளர்த்த உன் பாசந்தான் மாறாது. 7 ஜென்மத்திலும் நாம் பட்ட கடந்தான் தீராது. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம், உன் வேர்வத்துளி தம்ப நாம் படிக்கும் இதிகாசம். பூமி போல உன் பொறுமை திராதையவும் பெருமை, என்னைக்குத்தான் மாறிடுமோ இன்னல் படும்
காலத்துக்கும் உங்கடமை ஓயலைய என்ன கொடுமைய கண்ணீர் துளி பாடுதையா பெத்தவனே ஓருமை எதையும் எதிர்பார்க்க தியாகம் நீ எந்தன் வேர் தேடும் மேகம் நீ மூச்சில கலந்தாடும் சொந்தோணி முடிவே இல்லாத வந்தோணி நீ இல்லாமலாகிருப்பே சேதாரம் அட நீதான் பயம் வாழ்க்கையோட ஆதாரம் நீ இல்லாமலாயிருப்பே சேதாரம் அட நீதான் பயம் வாழ்க்கையோட ஆதாரம் அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம் உன் வேர்வ துளி தம்ப நாம் படிக்கும் இதிகாசம் அப்பாக்களை மறந்தும் பிரிந்தும் பிள்ளைகள் மீட்டெடுப்பது சொர்க்கமாயினும் அது அவர்களுக்கு நிரந்தர நரகமே ஆகும். கொண்டாடுங்கள் அப்பாவை. இந்த உலகின் மிகச்சிறந்த அற்புதமான மனிதர் அப்பா. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம் உன் வேர்வ துளி தம்ப நாம் படிக்கும் இதிகாசம்